various properties that we discussed about X-rays, the electromagnetic radiation க்கு கூடிய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு சொன்னோம். லைட்டுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன் எட்ஸெட்ரா. அதில் முக்கியமானது தி டிஃப்ராக்ஷன் ப்ராசஸ். டிஃப்ராக்ஷன் நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கா? கிரேட்டிங் அப்படின்னு படித்தோம். தட் இஸ் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சர்டன் எலிமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் ஆஃப் லைட். அந்த பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, பீரியாடிக்னா என்ன, பீரியட்னு ஒன்று இருக்குன்னா என்ன, ரிப்பீட்டேஷன் அர்த்தம் தான் பீரியட். இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். இந்த ரிப்பீட்டேஷன் பீரியடுங்கிறது டிஸ்டன்ஸில் சொல்கிறேன் நான். அந்த டிஸ்டன்ஸ் d is of the order of wavelength of the radiation, then diffraction effect takes place. So இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம இந்த dங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லிட்னு எடுத்துக்கலாம். ஸ்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு டார்க்னஸ், தென் another slit, then opaque அல்லது டார்க்னஸ், தென் another slit. இது வந்து பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்லிட்ஸ். இது இப்போ இந்த ஒரு ஸ்லிட்டுக்கும் இந்த ஒரு ஸ்லிட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நான் dன்னு இங்கே சொல்கிறேன். நான் தெரியுறதா? ஒரு ஸ்லிட்டு அடுத்து இந்த ஸ்லிட், இது வழியாக தான் லைட் பாஸ் பண்ணி போக முடியும். இங்கெல்லாம் நடுவில் ஷேட் பண்ண இடத்துலலாம் லைட் பாஸ் ஆகாது, ரைட்? ஸோ திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஸ்லிட்ஸ். இந்த டிங்கிறது, இஃப் த டி டிஸ்டன்ஸ் ஹியர் பிட்வீன் த ஸ்லிட்ஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் லாம்டா வேவ் லென்த் ஆஃப் த எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் இருந்தால் தான் டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் வரும். நம்ம விசிபிள் ரீஜன்லாம் பார்த்ததெல்லாம் நான் மைக்ரோமீட்டரில் எழுதிட்டு இருக்கேன். இது வயலட்டு, இது ரெட்டு. 0.4 மைக்ரோமீட்டர் டு 0.7 அல்லது 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். இது புரியுறதா பார்க்கலாம். ஆங்ஸ்ட்ராம்ல சொல்லணுமா? சரி, 4000 ஆங்ஸ்ட்ராம் டு 7000 ஆங்ஸ்ட்ராம். மைக்ரோமீட்டர் இப்போ விட்டுடலாம். ஏன்? எக்ஸ்ரேஸ் எழுதும்போது மைக்ரோமீட்டர்ல எழுத முடியாது, நானோமீட்டர்லையும் ஆங்ஸ்ட்ராம்லையும் தான் எழுதியிருக்கேன். இதில் தான் எழுத முடியும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ கம்பேர். இந்த இடத்துல நம்ம இது வந்து வயலட் ரெட் ரீஜன்ல இருக்கக்கூடிய லைட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியோ வச்சு பற்றி படிக்கும்போது இந்த டி எவ்வளோ இருக்கணும்? ஆங்ஸ்ட்ராம்ல சொன்னா 4000 அல்லது 7000 ஆங்ஸ்ட்ராம்ல இருக்கணும். இப்போ இதே கிரேட்டிங்கை நான் எக்ஸ்ரேக்கு யூஸ் பண்ண போனேன்னா என்ன ஆகுது? டி இஸ் வெரி 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 லார்ஜ் கம்பேர் டு லாம்டா ஆஃப் எக்ஸ்ரேஸ். தெரியுறதா? டி இந்த இடத்துல நான் யூஸ் பண்றது எவ்வளோ இருக்கணும்? இது ஆங்ஸ்ட்ராம்ல எடுத்துக்கோ. 4000 to 7000 ஆங்ஸ்ட்ராம் தான் இருக்கணும் இந்த டி. அந்த டி இருக்கிற இந்த ஸ்லிட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிஃப்ராக்ஷன் எலிமெண்ட்டை கொண்டு போய் எக்ஸ்ரேஸ் வச்சு டிஃப்ராக்ஷன் ஆகுமான்னு பார்த்தா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? டி இஸ் வெரி வெரி லார்ஜ். 0.5 to 10 ஆங்ஸ்ட்ராம்ல இருக்கு. இது என்ன 4000 7000 இருக்கிறத? அப்போ வெரி வெரி லார்ஜ். நோ டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் வில் டேக் பிளேஸ். அப்போ நம்ம இந்த விசிபிள் ரீஜன்ல யூஸ் பண்ற இந்த டிஃப்ராக்ஷன் கிரேட்டிங் will not be of any use for the study of diffraction of X-rays. Then people were thinking about what sort of diffraction element which has this wavelength region will produce diffraction. So in the irundha nadakadu. D should be of the order of lambda nu paakumbodhu they could see that crystalline solids, especially முதல்ல பண்ணின ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் சோடியம் குளோரைடு கிறிஸ்டல். இட்ஸ் எஃப்சிசி ஸ்ட்ரக்சர்னு படிச்சிருப்பீங்களா? தெரியல, ஓகே, அப்புறம் பார்க்கலாம். இது கியூபிக் எஃப்சிசி ஸ்ட்ரக்சர். இதுல இந்த சோடியத்துக்கும் குளோரினுக்கும் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இல்லையா உள்ளுக்குள்ள. ஸோ இது இந்த டிஸ்டன்ஸ் ஆர் இந்த டிஸ்டன்ஸ் ஆர் இந்த டிஸ்டன்ஸ் 3 டைரக்ஷன் போட்டிருக்கேன், தெரியுதா? எக்ஸ், ஒய், ஜி டைரக்ஷன். இந்த 3 டைரக்ஷன்லையும் சோடியம் உடனே இமீடியட்டா குளோரின் இருக்க போகுது, புரியுதா? சோடியம் இஸ் சரௌண்டட் பை இமீடியட்லி குளோரின் இந்த ஸ்ட்ரக்சர்ல. ஆர் ஃபார் தட் மேட்டர் எனி ஸ்ட்ரக்சர், எனி அதர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ஸ்னா என்ன அர்த்தம்? த ஆட்டம்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் அ பீரியாடிக் ஃபேஷன். பீரியாடிக்னா என்ன? இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் பர்ஃபெக்டா இருந்துட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் இங்க இருக்கிற இந்த டி is of the order of lambda இருந்ததுனா தான் நம்ம பண்றோம் சொல்றோம் இல்லையா? இந்த D in crystalline solids vary from 1 angstrom to 10 angstrom. So accidentally இந்த கிறிஸ்டல் வச்சு பண்ணும்பொழுது இந்த D now matches with the wavelength of the X-rays. தெரியுறதா? அப்போ crystalline solidsல இருக்கிற அந்த periodic arrangement of atoms will act as diffraction elements to diffract X-rays அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. இது முதல்ல பண்ணினாலு லாவே
LAUE, லாவேன்றவர். ஸோ லாவேவுடைய எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் த மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட். தட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் திஸ். இப்போ எக்ஸ்ரேஸ் உள்ள நுழையிறது, இன்னும் ஃபர்தராக அதை காலிமேட் பண்ணணும். காலிமேட்னா என்ன அர்த்தம்? இன்னும் நேரோ பீமா ஆக்குறது பேர் தான் காலிமேஷன் பேரு. இன்னும் நேரோ பீமா ஆக்கிடுறது. தென் இட் ஃபால்ஸ் ஆன் தி கிறிஸ்டலைன் டார்கெட். இந்த அவர் யூஸ் பண்ணினது ஜிங்க் சல்ஃபைடு கிறிஸ்டல். ஜிங்க் பிளெண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் வேற, NaCl வேற. NaCl வந்து நான் எழுதினது இங்க வந்து பிராக்ங்கிறவர் பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட். நம்ம அதை பத்தி தான் நெக்ஸ்ட் படிக்க போறோம். ஸோ இங்க நான் லாவேவோட எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இவர் யூஸ் பண்ணது ஜிங்க் பிளெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஜிங்க். இந்த இடத்துல போட்டோகிராஃபிக் பிளேட். இது போட்டோகிராஃபிக் பிளேட். இந்த போட்டோகிராஃபிக் பிளேட்ல என்ன ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா, அந்த பிளேட் எப்படி பார்க்குறோம், சென்டர்ல நல்ல பிரைட்டா இது நேரம் முதல்ல போயிடுறது. அதுக்கப்புறம் இங்க பட்ட டிஃபரெண்ட் ஆங்கிள் டிஃப்ராக்ஷன் நடக்குது, படிச்சோமே அது போல. ஸோ த மெயின் எக்ஸ்ரேஸ் ஸ்ட்ரைக் த சென்டர். இதை சுத்தி ஒரு பீரியாடிக்கலா சம் டாட்ஸ் வேர் அப்சர்வ்டு. அப்படிலாம் என்ன அர்த்தம்? இங்கெல்லாம் மைல்டா எக்ஸ்ரே வந்து இந்த போட்டோகிராஃபி பிளேட்ல வந்து விழுந்திருக்குன்னு அர்த்தம். See, these dots correspond to the diffraction pattern. This is called Lave pattern. பேர் இருக்கு. இந்த டாட்ஸ் இருக்கிற பேட்டர்னுக்கு பேர் லாவே பேட்டர்ன். இந்த லாவே பேட்டர்னுடைய இந்த டிஸ்டன்ஸ் இந்த வச்சுட்டு நம்ம we can calculate D. அதுக்கு ரியலா ஒரு பிராக்ங்கிறவர், பிராக் ரெண்டு பேர் ஆக்சுவலி, வில்லியம் பிராக், அப்பா, ஃபாதர் அண்ட் சன், ரெண்டு பிராக் வருவாங்க. They could determine the relation connecting this distance D and wavelength lambda through the angles. In the angle theta anu eduthukrom vechuko, diffraction angle. So how to connect this D, lambda and the diffraction angle? That is called Bragg's law ne பேர் இருக்கு. அதை நம்ம இப்போ டெரைவ் பண்ணலாம். அடுத்தது இது டெரைவ் பண்றதுக்கு ரொம்ப ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், ரொம்ப ஈஸி. டிஃப்ராக்ஷன் எஃபெக்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், பீரியாடிக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் முதல்ல கன்சிடர் பண்ணிக்கலாம். பீரியாடிக்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல ரெண்டு லேயர் எடுத்துக்கலாம். முதல்ல இந்த ரெண்டு லேயர் ஆஃப் கிறிஸ்டலைன் சாலிட்ல இருக்கிற ரெண்டு லேயர். அசியூம் தட் தி எக்ஸ்ரேஸ் ஃபால் ஃபர்ஸ்ட் A on this atom B and horizontal இந்த ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். This angle is called glancing angle னு பேர் இருக்கு. இது இன்சிடென்ட் ஆங்கிள் இல்ல. இன்சிடென்ட் ஆங்கிள்னா நார்மல் வரைஞ்சி வரைவோம். இது இந்த பிளேன், இந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிற இந்த பிளேன்லயே பிளேனுக்கும் ரேக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள். திஸ் ஆங்கிள் இஸ் கால்ட் கிளான்சிங் ஆங்கிள். ஸோ இட் கெட்ஸ் ரிஃப்ளெக்டட். ஏபி இது சீனு. அனதர் செட் ஆஃப் இது இப்போ பீம் தானே அனுப்ப போறோம். அப்போ பீம் அனுப்பும் பொழுது இது எக்ஸாக்டா இந்த பீக் ஆட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு ஆட்டத்தை எடுத்துக்கலாம். ஸோ இது பேரலா இன்னொரு செட் ரே வருது டி, இந்த ஆட்டத்தை ஈன்னு எடுத்துக்கலாம். இதுவும் இதே டைரக்ஷன்ல இதே ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆகுது, வந்து விடுறது. ஸோ நேச்சுரலி அதே ஆங்கிள் தான் அது திரும்ப மேலே போகும், ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். ஸோ இதை டிஇ எஃப்னு எடுத்துக்கலாம். What is the condition for these two reflected rays to interfere and produce the diffraction pattern, Lave pattern? அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு நம்ம ஆப்டிக்ஸ்ல படிச்சோம். என்ன வேணும் நமக்கு? பாத் டிஃபரன்ஸ் வேணும். பாத் டிஃபரன்ஸ் வரதுக்கு நான் என்ன பண்ணோம், இந்த எக்ஸ்ரே ABC போறதுக்கும் DEF போறதுக்கும் பார்த்து தெரியாத டிஃபரன்ஸ் இருக்குன்னு. இது டிராவல் பண்ண பார்த்தும் இது டிராவல் பண்ண பார்த்தும் பார்த்தா this is shorter, this is longer. So what is the path difference between the two successive ஆட்டத்துல பிளேன்ஸ்ல, சக்சசிவ் பிளேன்ஸ்ல இருக்கிற ஆட்டத்துல இருந்து வரக்கூடிய ரிஃப்ளெக்டட் எக்ஸ்ரேஸ்ல இருக்கிற பாத் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சி இந்த P, இந்த பர்பெண்டிகுலர் வச்சு Qன்னு போட்டுக்கிறேன். ஸோ கம்பேர்ட் டு A டு B வரும்போது இது D டு P வந்திருக்கும். கரெக்டா? Bல இருந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகி போறது, எக்ஸ்ட்ராவா என்ன ஆகுது, P டு E, E டு Q டிராவல் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த BCயும் QFும் ஒரே பாத்து லென்த்ல போறது தெரியுறதா இது. ஸோ எக்ஸ்ட்ராவா பாத்துங்கிறது இப்போ என்னெல்லாம், எக்ஸ்ட்ரா பாத்துங்கிறது PE பிளஸ் EQ. திஸ் இஸ் த எக்ஸ்ட்ரா பாத் ஒன் ஹேஸ் டு ஃபைண்ட். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது ஆங்கிள் தீட்டானா PBE இந்த ஆங்கிளும் தீட்டா.
ஸோ இந்த பிக்கும் ஈக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த டி. ரெண்டு செட் ஆஃப் பிளேன்ஸ் இருக்கிறதுக்கு டிஸ்டன்ஸ் தான் பிக்கும் ஈக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் டி. அப்போ பிஇ இஸ் டி, திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. நமக்கு இது வேணும். அப்போ சைன் தீட்டா தானே ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ்னு வரும். ஆப்போசிட்ங்கிறது பிஇ. தி சேம் திங் இந்த ஆங்கிளும் தீட்டா தான், பேரலா இருக்கிறதால. அப்போ இக்யூ வேணும்னா ஒன்ஸ் அகைன் இதுவும் தீட்டா, இந்த பிஇ தான் ஹைபாட்டினியூஸ், இந்த ட்ரையாங்கிளும் 90 டிகிரிஸ் தான் இது. அப்போ இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ சைன் தீட்டா வில் பி ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ் வரும். அப்போ பியும் இக்யூவும் ஒரே வேல்யூ தான் வரும். ஸோ 2PE இது எழுதிக்கலாமா? அப்போ தெரியுறதா? ஸோ 2PE எழுதிக்கலாம். இப்போ ஹைபாட்டினியூஸ் இஸ் டி, திஸ் இஸ் ஹைபாட்டினியூஸ் பிஇ. அப்போ சைன் தீட்டா இஸ் ஆப்போசிட் பிஇ பை ஹைபாட்டினியூஸ். அப்போ பிஇ இஸ் ஈக்குவல் டு பிஇ சைன் தீட்டா which is d sin theta. So total path difference is d sin theta here plus d sin theta here. So total path difference is 2d sin theta. So diffractionல நம்ம படிக்கும் பொழுது path difference 2d sin theta path difference is equal to some integer times wavelength of the radiation. Integer times n is equal to 1, 2 etc. Integer times wavelength of the radiation இருந்தா this will give a constructive interference. அதாவது இந்த பேட்டர்ன்ல நமக்கு என்ன வந்தது, டாட் வந்தது சொன்னேன் இல்லையாங்க, அந்த டாட்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் குறிக்கும். ஸோ அந்த டாட் வரக்கூடிய இந்த ஆங்கிள் இந்த டாட்டுக்கு போய் விழப்போகுது, இந்த இடத்துல டாட் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த ஆங்கிளும் இந்த லாம்டாவும் இந்த டியும் இப்போ கனெக்ட் பண்ணி நம்ம எழுதிட்டோம் இல்லையா, திஸ் இஸ் கால்டு பிராக்ஸ் லா. இப்போ வேவ் லென்த் தெரியும், இந்த எண்ணையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும், தீட்டாவும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டியை கால்குலேட் பண்ண முடியும். இந்த டிங்கிறது நத்திங் பட் இந்த கிறிஸ்டலைன் சாலிட்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் டிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்டு அட்டாமிக் ஸ்பேசிங். ஸோ கிறிஸ்டலுடைய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய அட்டாமிக் ஸ்பேசிங் சொன்னேன் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஜி ஆக்சிஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸுங்கிறத வெவ்வேறு பிளேன்ல மாத்தி 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 கண்டுபிடிச்சோம்னா இந்த டி மாறிண்டே இருக்கும். இந்த தீட்டா என் லாம்டா தெரியும், டியை கால்குலேட் பண்ணலாம். அப்போ அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது என்ன, how to use this Bragg's law of X-ray diffraction pattern to utilize to find the atomic spacing. அதுக்கு பேர் Bragg spectrometer னு பேரு. இப்போ நம்ம Bragg spectrometer is based on Bragg's law. That is Bragg's law. It is the expression for the diffraction of X-rays. So இப்போ நம்ம அடுத்தது படிக்க வேண்டியது அப்போ how to produce the diffraction pattern using Bragg's law and calculate the atomic spacing. அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும், அந்த அரேஞ்ச்மெண்ட் பேர் Bragg spectrometer னு. இப்போ அதை பத்தி படிக்கலாம்.